ஒன்றிய அரசின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஒரே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை ஓ. பன்னீர்செல்வம் பல்வேறு இடங்களில் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தேனி தெற்கு மாவட்டம் சார்பில் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னமனூரில் நகர செயலாளர் முத்துக்குமார் ஏற்பாட்டில் பிரச்சாரம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கம்பம் ராமகிருஷ்ணன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் பரப்புரை செய்தார். இக்கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு செயலாளர் கம்பம் செல்வேந்திரன், மாநில தீர்மானக்குழு இணைச் செயலாளர் ஜெயக்குமார், மாவட்ட அவைத்தலைவர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய ஓ. பன்னீர்செல்வம், ஒன்றிய அரசிடமிருந்து எத்தனை அச்சுறுத்தல் வந்தாலும், நிதி நெருக்கடி தந்தாலும் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். ஒதுக்க வேண்டிய நிதி 40% நம்முடைய வளர்ச்சி திட்டங்கள். ஆனால் மத்திய அரசு ஒதுக்கிய நிதி 4%. 40% எங்கே இருக்கிறது, 4% எங்கே கீழே கிடக்கிறது. இவைகளெல்லாம் அறிந்து புரிந்து கொண்டுதான் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் எங்களுக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது, ஒன்றிய அரசுக்கு தலைகுனியாது என்ற அந்த வார்த்தையை போட்டு நீங்கள் நிதி தந்தாலும் சரி, தரவில்லையானாலும் சரி, எம்மக்களுக்கு மாநிலத்திலேயே சொந்த நிதியை கொண்டு எம்மாநிலத்தில் நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் மட்டுமல்லாமல் நீங்கள் அறிவித்த திட்டங்களையும் செய்து முடிக்கின்ற அரசாக எங்களுடைய அரசு இருக்கும் என்று நெஞ்ச நிமித்தி சொல்லுகின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தளபதி அவர்கள். தொடர்ந்து பேசிய ஓ. பன்னீர்செல்வம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். அந்த வெற்றி சின்னம் நமக்கு சூரியனாக கிடைக்கப்பட்டது என்பது இனிமேல் நீங்கள் முன்னால் பெற்ற வெற்றி, இனி எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றியில் வெற்றி பெறுகிற ஒரே சின்னம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி ஆட்சியின் கீர்த்தியையும் அவர் ஆற்றுகின்ற பணியையும் தன் உடல்நிலையை போனாமல் இரவு பகல் பாராது அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்புக்கும் கடமை உணர்வுக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்றுத் தருகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் நிச்சயமாக